திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் புத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து சீர்காழி என்னும் திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2ஆம் திருமுறை 11வது பதிகம் 11 பாடலை காண்போம். புற்றானை புற்றரவம் அறைமிசை சுற்றானை தொண்டு செய்வார் அவர் தம்மோடும் அற்றானை அந்த நற்காழி அமர் கோயில் அற்றானை அந்த நற்காழி அமர் கோயில் பற்றானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. பெருமான் எப்படிப்பட்டவர்? புற்று வடிவானவர். வன்மீகம்னு சொல்றதுல புற்று வன்மீகநாதன், புற்றிடங்கொண்டா ஈசன், திருவாரூர் பெருமான் திருநாமங்களில் பந்தனநல்லூர் முதலிய வேறு தலங்களிலும் புற்றிடத்திலே இறைவன் எழுந்தருளியிருக்கிறார் என்று நாம் அறியலாம். தனக்கு தொண்டு செய்பவர்களோடு அந்த பாம்பினை, புற்றிலே வாழுகின்ற பாம்பினை தன் இடுப்பிலே சுற்றியவன். தமக்கு தொண்டு செய்பவர்களோடு தன் பெருமைகளை விடுத்து, நம்ம தான் பெரியவங்கன்னு இல்லாமல் அந்த பெருமைகளை எல்லாம் விடுத்து உண்மையான தொண்டு செய்த உள்ளத்திலே அவர் அப்படியே பழகி வருவார். அந்தணர்கள் நிறைந்த காழிப்பதி மீது பற்றுடையவர். அவரை பற்றி நிற்பவர்களுக்கு பாவமே இல்லை. பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. பற்றானை பற்றி நின்றார்க்கு பாவம் இல்லை என்று பாடுறார். அறையிலே இடை சுற்றான், சுற்றுதலை உடையவன், பாம்பை இடுப்பிலே சுற்றியுள்ளவன். தொண்டு செய்வார் அவர் தம்மோடும், தொண்டுகளை செய்பவராகிய அவரோடும் அற்றவர்க்கு அற்ற சிவன். அற்றவர்க்கு அற்ற சிவன் என்பதில் தாற்பயம் என்ன அப்படின்னா, உணரத்தக்க எல்லா பற்றும் அறிந்தவர்க்கே சிவபிரான் பற்று அற்றான் என்பது விளங்கும். எல்லா பற்றையும் விட்டவங்களுக்கு தான் தெரியும். புற்றிலே வாழறவும் அஞ்சேன், பொய்யர்தும் மெய்யும் அஞ்சேன், கற்றைவார் சடையும் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெருமார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறு என்று பாடுறார். அற்றவர்கள் நற்றுணைவன், பாவம் அற்றவர் நாளும் ஏற்ற அயவந்தி அமர்ந்தவனே என்று பாடுறார். நெஞ்சு அற்றவர் அறிவிலையிலரே, உறவு ஆகி அற்றவர்களுக்கு மாநதி கொடுத்து நீள்புவி இலங்கும் சீர்புறவ மாநகர்க்கு இறைவனே என திரையிலாவினையே. உலகிலே இயற்கையை ஒழிந்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆலவாய் ஆவதும் இதுவே என்று பாடுகிறார். தன் வினையான எல்லாம் அற அற்றவர் ஆரூர் அறநெறியப்பர். அற்றுப்பற்று என்று யாரையும் இல்லவர்க்கு உற்ற நற்றுணையாவான். 5ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான்
அற்றவர்க்கு அறமுதம் ஆனாய் போற்றி அற்றார்க்கு அருள் செய்யும் ஐயாரன்னே அற்றார்கட்கு அற்றானாய் நின்றான் கண்டாய் அற்றவர்க்கு அருள் செய் பாலராமத்து அடிகள் அற்றவனர் அடியர் தமக்கு பங்கையச் சேவடிக்கே செல்ல அற்றனன் சோற்றுத்துறையுள் ஒன்றுமில்லாடினாயூரன் ஒன்றுமில்லாதவரை கடற்போது இறைஞ்சி. திருவாசகம். அற்றவர்க்கு அற்ற சிவன் 11ஆம் திருமுறை. இதில் தோத்திரமும் சாத்திரமும் இதனை பலமுறை குறித்திருக்கிறது. ஆக ஒரு பற்று இல்லாமையும் கண்டு இறங்காய் என்றாலும் இதனை இனிது உணரலாம். இன்னும் பல இடங்களிலே இதனை திருமுறைகள் நிறைய வற்புறுத்துகின்றன. பற்றற்றான் பற்றான் பற்று உடையான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சீர்காழி என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வளமாக நலமாக என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.